2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதுக்கான ஸ்டெப்ஸை தான் எடுத்துக்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற சில தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி இப்போ இருப்பதால் விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கல. ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணியில் சேர்றதை விட தனித்து போட்டியிட்டாலே நமக்கு அதிகமான வாக்கு சதவீதம் இருக்கு. இப்போதைக்கே நம்ம கிட்ட 20% மேல வாக்குகள் இருக்கு. இதை வைத்து 5 to 10 எம்எல்ஏகள் வெற்றி பெறலாம். ஸோ நம்ம 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம் முடிச்சிட்ட அப்புறமா இந்த வாக்கு சதவீதம் இன்னுமே அதிகரிக்கும் அப்படிங்கிற பிளான்ல விஜய் அவர்கள் இருக்காங்க. அப்படி விஜய் அவர்கள் பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா அதிமுக திமுக ரெண்டுத்துக்குமே வெற்றி இல்லாம கொங்கு சட்டமன்றம் உருவாகும். விஜய் அவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சமயத்துல அதிமுக பிஜேபி கூட்டணியை கழித்து விட்டுட்டு தனித்து இருக்கும்போது விஜய் அவர்கள் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா அதிமுகவும் இப்போ திமுகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கு. அதனால தான் நீங்க நோட் பண்ணி பார்த்தா தெரியும் 234 தொகுதியும் ஒவ்வொரு தொகுதியா பிரச்சாரம் பண்ணும்போது தொடர்ந்து திமுகவையும் பிஜேபி மட்டுமே விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதிமுகவை பத்தி எந்த விதமான சின்ன வார்த்தை கூட பேசாம இருக்காங்க.